Hi everyone, welcome to Barvin Kitchen. ஃபெஸ்டிவல்னால நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது முறுக்கு தான். ஸோ அந்த முறுக்கை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழத்தையும் தேங்காயை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் நான் வந்து அன்னாசி பழம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/3 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ வந்து தேங்காயும் பைனாப்பிளையும் ஒரே மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி அதோட பால் எடுத்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ போய் நான் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம 1/2 கப் மாவுக்கு வந்து எவ்வளவு இந்த பைனாப்பிள் தேங்காய் பாலோட பால் வேணுமோ அவ்வளோ எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி பாலாக எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணணும். அது செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் 1/3 கப் உளுந்து சொல்லியிருந்தேன், அது சேர்த்துக்கிடலாம். இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து வறுத்தெடுக்கலாம். உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், உளுந்தை வந்து இந்த மாதிரி நான் வறுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து உளுந்தை வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லடை வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி அரிசி மாவையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நம்ம அதில் ஏதாவது ஒரு ரைஸோ உளுந்தோ இந்த மாதிரி ஏதாவது ஃபுல்லாக கிடந்தாலும் நம்ம முறுக்கு பிழியும் போது தட்டாமல் வந்துட்டு ஈஸியாக வந்து வரும். அதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறோங்க. இது பாருங்கள், இப்படி வரும். இப்போ நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். எள்ளு, பட்டர், சால்ட்டு, பெருங்காயத்தூள், இது 4 சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து, இந்த பாருங்கள், இப்படி மாவு வந்து கையில் பிடிக்க வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைனாப்பிள் கோகோனட் 2 சேர்த்து பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நார்மலாக முறுக்கு மாவு எந்த பதத்துக்கு பிணைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், மாவை வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 1/2 கப் அரிசி மாவுக்கும் இந்த உளுந்துக்கும் 400 ml அந்த கோகோனட்டும் பைனாப்பிளும் சேர்த்து எடுத்த பால் வந்து தேவைப்பட்டுச்சு. பார்த்துக்கிறேங்க. அது மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கிறேங்க. நான் இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் முறுக்கு செய்ய போகிறேன். நம்ம இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இது உள்ள இது எல்லாத்துலேயுமே ஆயில் தடவி இருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து மாவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து ஆயில்லையே முறுக்கு பிழிஞ்சு விடுறதுனாலும் பிழிஞ்சு விடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்புறமா ஆயிலில் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கிடலாம். அது உங்கள் விருப்பம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிழிஞ்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் இதில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே தான் ரெட்டாக இருக்கும், உள்ளாக்க வந்து வேகாமல் இருக்கும். அப்போ சீக்கிரம் வந்து கிறிஸ்பி போயிடும். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அங்கே வந்து முறுக்கு வந்து வெந்துட்டுருக்கு.
இன்னொரு பேட்ச் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே முறுக்கை வந்து நம்ம காரமாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுட்ரு கிடையாது. இந்த மாதிரி இந்த ஒரு டீஸ்பூனை இதில் போட்டு பிசைஞ்சு காரமாக பண்ணுவோம். பாருங்கள், நல்லா நான் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா முறுக்கும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பபுள்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் போகிற வரைக்கும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரு 4-5 செகண்டில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம இப்படியே எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டு நான் கடைசியாக காமிக்கிறேன் காரம் முறுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம அந்த காரம் போட்டோம்ல, அதையும் இந்த மாதிரி நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பைனாப்பிள் கோகோனட் மில்க் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு முறுக்கு. அதுக்கு 3/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி எடுத்துக்கிறலாம். உப்பு வந்து உங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு எடுத்துக்கிறங்க. பட்டர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சினா தான் முறுக்கு பிழியும் போது அதில் மாட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறது. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். பசங்க இந்த முறுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே எப்போவுமே செஞ்சு வைப்பேன். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக மிளகா வந்துட்டு நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். சில்லி பவுட்ரு சேர்த்து செஞ்சிங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதுக்காக தான் சில்லி பவுட்ரு சேர்க்குறது. இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. அது மாதிரி நீங்கள் வந்துட்டு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு 2 சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஓமம் சேர்க்கலாம். ஓமம் இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குல கொஞ்சம் வாயு தொல்லை இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஓமம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓம விதை இருக்குல்ல, அது என்கிட்ட இல்லை. அதனால தான் இன்றைக்கி நான் எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. எப்பவும் போல் முறுக்கு மாவு எந்த பதத்தில் பிசைஞ்சு எடுப்பீங்களோ அதே பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்குலையுமே அந்த ஈரப்பதம் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவை. இப்போ நான் வந்து முள்ளு முறுக்கு இருக்குல்ல, அந்த ஒரு மோடில் தான் நான் வந்து முறுக்கு பிழிய போகிறேன். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பைனாப்பிள் தேங்காய் பால் முறுக்குக்கு வந்துட்டு எப்படி பிளேட்டில் பிழிஞ்சு வச்சு எடுத்து நம்ம ஆயிலில் போட்டோம், அந்த மாதிரி வந்து பிழிய முடியாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாவும் அதே மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். அதனால் டைரெக்டாக நம்ம ஆயிலில் பிழிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிறோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உளுந்து ரெடி பண்ணி மாவு முறுக்கு மாவு ரெடி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டக்குன்னு 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டைமும் எடுக்காது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம 2 விதமான முறுக்கு செஞ்சுருக்கோம். எல்லோரும் ஃபெஸ்டிவல் டைமில் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. பர்வின் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு.